ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார் லூப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே ஒரு இமேஜ் நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் ஃபார் லூப்போட எக்ஸிக்யூஷனோட மைண்ட் மேப் மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபார் லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் எழுதுவோம். இஃப் எல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கண்டிஷன் எழுதுவோம். இல்லை கண்டிஷன் ட்ரூனா எக்ஸிக்யூட் ஆகும், ட்ரூனா இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும்ல. சேம் இப்போ வந்து லூப் வந்து நம்ம ஒரு கோடு எழுதியிருப்போம். அந்த கோடு வந்து கரெக்ட்னா ஓகே, கரெக்டுனா நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆயிரும். ட்ரூ ஆன உடனே கோடு வந்து உள்ளே கொடுத்துரு கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கோட் பண்ணும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லூப் ட்ரூனா கோட் எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் அந்த லூப் எத்தனை வாட்டி நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம், 5 டைம்ஸ்னா 5 வாட்டி மறுபடியும் போய்ட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இல்லை ஸ்டார்டிங்கே கண்டிஷன் ஃபால்ஸ்னா லூப் போட்டு நம்மளுக்கு எக்ஸிட் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைல் ஒன்று நியூவாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம சிம்பிளாக ஃபார் லூப் நம்ம வந்து சின்ன ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். ஃபார் லூப்போட கீவேர்டு நம்ம ஃபார் லூப் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஃபார் ஒரு வேரியபிள் இன் அதோடைய ரேஞ்ச். ஓகேவா? இப்படி தான் நம்மளுக்கு ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் ஸ்டார்டிங் இப்படி தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு வேர்டு ட்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபார் ஏன் வேர்ல்டன், ஃபார் லூப்பில் ஏன்னு ஒரு வேரியபிள், இந்த வேரியபிள்குள்ள வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணுறோம். இது வந்து ஒரு வேரியபிள். நம்ம இந்த இடத்துல ஏன் இல்லை, என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். பிசின்னு என்ன கொடுத்தாலும் அது வேரியபிளாக தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஃபார் ஏன் வேர்ல்டுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். கடைசியில் நம்ம கோலன் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்டர் பிரிண்ட் ஏ. இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, ஃபார் ஏன் வேர்ல்டுனா இந்த வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டராக நம்மளுக்கு ஏல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. யா, நம்மளுக்கு வேர்ல்டுன்னு WRLDன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்படி பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன் இப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்குன்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டில் இருக்கிற W எடுத்துகிட்டு போய் ஏல ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்டில் வந்துட்டு ஏவோட வேல்யூ இங்கே என்ன W நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஓவை எடுத்துகிட்டு போய் ஏல ஸ்டோர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பிரிண்டில் என்ன இருக்கும், ஏல என்ன இருக்கும், ஓ இருக்குமா. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஓன்னு பிரிண்ட் ஆகும். சேம் அந்த வேர்ல்டுன்னு வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே தனித்தனி லெட்டராக ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு இந்த லூப்பை 5 டைம்ஸ் இந்த லூப்பை நம்மளுக்கு இந்த மாதிரி ரன் பண்ணுது. ஓகேவா? இது உங்களுக்கு சிம்பிளாக ஒரு வேர்டுனால இப்படி பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இதுவே நம்ம ஒரு 10 டிஜிட் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும், 1லேருந்து 10 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலான்னா, ஒரு ரேஞ்சுன்னு சொல்லி அதோட ப்ராக்கெட்டுக்குள்ளே 10ன்னு போடணும். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ரேஞ்ச் வந்து எனக்கு 10 வரைக்கும் வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 10 வரைக்கும் ஏல இது எப்படி எடுத்துக்கணும், வேர்ல்டில் நம்ம சிங்கிள் லெட்டர் WORLன்னு எடுத்துச்சு பார்த்தீங்களா. சேம் அதே மாதிரி 10 வரைக்கும் இருக்கிற நம்பரை 0 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் ஒரு சிங்கிள் நம்பராக நம்மளுக்கு ஏல ஸ்டோர் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகே, நாங்கள் ரன் பண்ணி கட்டுற பாருங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே நீங்கள் இதுக்கும் இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கொடுத்த வேர்டை வந்து சிங்கிளாக நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணிச்சு. சேம் அதே மாதிரி டிஜிட் நம்பர் 10ன்னு கொடுத்தா ரேஞ்ச் வந்து 0லேருந்து தான் நம்மளுக்கு எடுத்துக்கும். எப்படின்னா 0 to 10, 0லேருந்து நம்மளுக்கு 10 வரைக்கும் தான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். கடைசி நம்பர் வந்து நம்மளுக்கு n-1, ஐ மீன் வேரியபிள் ஏன்னா A-1 அப்படின்னா 10ஓட -1. ஓகேவா? அப்போ 10ஓட -1 9. நம்மளுக்கு ரன் பண்ணும்போது 9 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். 0வும் ஒரு நம்பராக எடுத்துக்கும். 0லேருந்து நம்மளுக்கு என்னன்னா 0லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 டிஜிட் சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா? பட் நம்மளுக்கு இங்கே 10 வரைக்கும் வேணும்னா இந்த இடத்துல 11 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே, 10 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கா? சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சிலேருந்து நம்மளுக்கு நம்பர் வேணும். எனக்கு 1லேருந்து வேணும், 0 எனக்கு வேணாம். 1லேருந்து எனக்கு 6 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 1ன்னு கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு 6 வரைக்கும்னா
நம்ம லாஸ்ட் வேல்யூ n-1 சொல்லியிருப்போம். அப்போது 6 வரைக்கும்னா நம்ம 7 கொடுக்கணும். அதுக்கு அடுத்த டிஜிட் கொடுத்தா தான் நம்மளுக்கு ரேஞ்சு 1லேருந்து 6 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதா லூப் எப்படி ரன் ஆகுதுன்னு? இந்த லூப்பில் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு 1 to 7 கொடுத்துருக்கோம்ல. ஸோ நம்மளுக்கு இது எப்படி ரன் ஆகும்னா ஃபஸ்ட்டு 7 ஒரு நம்பர் ஸ்டோர் ஆகி ரன் ஆகும், மறுபடியும் மேலே வந்துட்டு மறுபடியும் 7 ஒரு நம்பர் ஸ்டோர் ஆகி மறுபடியும் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம ரேஞ்ச் எத்தனை கொடுத்துருக்கோமோ அத்தனை வாட்டி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். லூப் கண்டினியூ நடந்துகிட்டே இருக்கும். எப்போ இது எக்ஸிட் ஆகும்னா நீங்கள் கொடுத்த ரேஞ்ச் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதோட எக்ஸிட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு 1லேருந்து 6 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சா, பிரிண்ட் ஆனோடனே நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? அதான் லூப் வந்து எக்ஸிட்னு சொல்கிறது இதுதான். நம்மளுக்கு கடைசியாக ஒரு டிஜிட் பிரிண்ட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிரும். இல்லைன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி லூப் ஆயிரும். இன்ஃபினிட்டி லூப் ஆயிடுச்சுன்னா கண்டினியூவாக நம்பர் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு 2 டேபிள்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா டிஜிட்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆதா, இதே இதுக்குள்ளே ஒரு வேர்ட் கொடுத்து பாருங்களேன். இப்போ வேர்ல்டுன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த வேர்ல்டு வந்து சிங்கிளாக பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 6 டைம்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்? நம்ம இந்த இடத்துல நம்பர் தானே கொடுத்துருக்கோம். இப்போ நம்பர் தானே பிரிண்ட் ஆகணும். ஏன் வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுதுன்னா இந்த ஏல இந்த நம்பர் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸ்டோர் ஆகிட்டு நெக்ஸ்ட் லைனில் நம்மளுக்கு பிரிண்ட்டில் பார்க்கும் ஏன்னு இங்கே இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, வேர்ல்டுன்னு வேற ஒரு வேர்டு இருக்குது, அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் மேலே போயிட்டு லூப்பில் இப்படியே 1 கிட்ட 2ன்னு ஸ்டோர் பண்ணோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு பிரிண்ட்டில் வந்து பார்க்கும் இந்த இடத்துல நம்ம ஏன்னு நம்மளே கால் பண்ணவே இல்லை. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, அதுக்கு பதிலாக வேர்ல்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கை மறுபடியும் அப்படியே பிரிண்ட் ஆகும். மறுபடியும் போகும் 7-3ன்னு ஸ்டோர் ஆகும். உள்ள என்ன இருக்குது, வேர்ல்டுன்னு ஸ்ட்ரிங்கில் இருக்குது, மறுபடியும் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே என்னென்னா இங்கே வேரியபிளில் நம்பர் ஸ்டோர் ஆனாலும் அதை பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இங்கே நீங்கள் 100 டைம்ஸ் கொடுத்தாலும் 100 டைம்ஸ் இந்த வேரியபிள் வந்துட்டு நெக்ஸ்ட் லைனை செக் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த லூப்பை செக் பண்ணால் அந்த இடத்துல ஏன் நம்ம கால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இல்லைனா பிரிண்ட்டில் நம்ம என்ன கொடுத்தோமோ அது அந்த 100 டைம்ஸும் நம்மளுக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது நம்ம ஒரு கொஷின் பார்க்கலாம். அதாவது எடுத்து வச்சுருக்கேன். ரைட் ஆஃப் ப்ரோக்ராம் டு ஜென்ரேட் த மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார் த நம்பர் 2 யூசிங் ஃபார் லூப். த டேபிள் ஷுட் டிஸ்பிளே ரிசல்ட் இன் த ஃபார்மேட் 1 into 2 is equal to 2 starting from 1 and going up to 10 வரைக்கும் நம்மளுக்கு 2 டேபிள் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இப்போது இந்த டாஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஏன்னு ஒரு வேரியபிளில் நம்பர் ஸ்டோர் பண்ணால் பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஷனில் என்ன இருக்குது, இந்த x2 இருக்கா, x2 இன்டூன்னு இருக்கா. இந்த இன்டூ எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா நீங்கள் ஸ்ட்ரிங்கில் வேர்ல்டுன்னு கொடுத்தா வேர்ல்டுன்னு அப்படியே பிரிண்ட் ஆகுதா. அப்போது நீங்கள் இன்டூன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அது அப்படியே இன்டூ நீங்கள் பிரிண்ட் ஆகுமா? ஓகே, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அப்போ தான் புரியும். இப்போது நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து டேபிள் வந்து நம்மளுக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணுமா, 10. அப்போ நம்ம இங்கே 11 கொடுத்துடலாம். ஓகே, இப்போ 11 கொடுத்து பிரிண்ட் ஏன்னு கொடுத்து பார்க்கலாம். ஓகே, 10 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் நம்மளுக்கு 0 வேணாம். ஸோ நம்ம 0லேருந்து கொடுத்துக்கலாம் ரேஞ்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு 0லேருந்து 1லேருந்து நம்மளுக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. 1லேருந்து நம்மளுக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொஷனில் இன்டூன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது இன்டூ ஈக்குவல் டு 1 into 2 ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த இடத்த நம்ம எப்படி கொண்டு வரது? சிம்பிள். இப்போ பிரிண்ட் ஸ்ட்ரிங்கில் x2 ஈக்குவல் டு, இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு இது வந்து ஆல்ஃபபெட் எக்ஸ் தான். நீங்கள் மல்டிப்ளிகேஷன் அந்த எக்ஸ் சிம்பிள் நம்ம கீபோர்டில் இருக்காது. இதில் வந்து எக்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்கேன். 2 ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போது இது வந்து ஸ்ட்ரிங்கா, இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். யா 1 into 2 ஈக்குவல் டு 2 into 2 ஈக்குவல் டு 3 into 2 4 into 2 5 into 2 நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. பட் இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு இந்த இன்ட்டுக்கு முன்னாடியில் வரணும். ஓகேவா? உங்களுக்கு இப்போ புரிஞ்சுதா இதை எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறதுன்னு? நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாஸ் பண்ணிவிட்டு சிம்பிள் தான். இந்த இன்ட்டு 2 உள்ளே கொடுத்ததை அப்படியே நம்ம இந்த பிரிண்ட்டுக்குள்ளே கம்மா கொடுத்துருங்க. கம்மா ஏன் கொடுக்குறோன்னா ஒரே இதை லைனில் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண ஒரே ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறத நம்ம கம்மா கொடுத்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நம்மளுக்கு 1 into 2 2 into 2 3 into 2 நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக வந்துருச்சா? சூப்பர். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட்டு 2 4 6 8 10 12 14 16 18 20 வரைக்கும் நம்மளுக்கு 2ஆல் மல்டிபிள் பண்ணி இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ எப்படி கொண்டு வரது? இந்த இடத்துல தான் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல நம்ம 2 டேபிள் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதில் வந்து நம்ம கொடுத்தோம்னா ரேஞ்சு கொடுத்தோம்னா அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு நம்பர் ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னு ஒரு வேரியபிளில் 10 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அப்போது நம்மளுக்கு நம்பர் 10 வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ இதோட நம்ம 2வை தான் மல்டிபிள் பண்ணணும். புரியுதா? 2வை நம்ம மல்டிபிள் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போது ஏன்னு ஒரு வேரியபிளுக்கு நம்ம நம்பர் ஆல்ரெடி இருக்குது, அதோட நம்ம 2வை மல்டிபிள் பண்ணணும். சிம்பிளாக 2 லைனில் நம்மளுக்கு 2 டேபிள் சிம்பிளாக வந்துருச்சா? இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 2 4 6 8 10 12 14 16 20 வந்துச்சா? ஓகே, உங்களுக்கு சிம்பிளாக 2 டேபிள் எப்படி 2 லைன்ஸில் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஓகே, இதே நேரத்தில் நம்ம 3 டேபிள் பண்ணணும். 2க்கு பதிலாக 3 போட்டுருங்க. எந்த இடத்துலையும் 3 மாற்றிட்டு ரன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு 3 டேபிள். ஓகேவா? இதே நம்மளுக்கு 4 டேபிள் 5 டேபிள் எந்த டேபிள் இருந்தாலும் நம்ம நம்பரை மாற்றினோம்னா போதுமானது. ஈஸியாக நம்மளுக்கு டேபிள்ஸ் நம்மளால் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ண முடியும். இந்த மல்டிபிள் ஆஃப் டேபிள்ஸ் நம்மளுக்கு 10 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணது பார்த்தீங்களா? 10 டைம்ஸ் ஜஸ்ட் 2 லைனில் நம்ம பிரிண்ட்டுன்னு கொடுத்து 1 into 2 into அப்படி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண முடியும்ல. இப்போ பிரிண்டில் 1 இப்படி நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு டேபிள் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? 1 into 2 2 வருதா? அதே இந்த இடத்துல 2வை போட்டு மறுபடியும் 2வை மாற்றினோம்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சாரி, 2வை போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா 2 into 2 4 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பட் இது எத்தனை டைம் நம்ம இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்க முடியும்? ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கோடை சிம்பிளிசிட்டியாக முடிக்கிறதுக்கு ஒரே விஷயத்தை மறுபடியும் நம்ம பண்ண போகிறோம். அது ஒரே விஷயத்தை பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே இந்த ஃபார் லூப் கான்செப்ட், லூப் கான்செப்டே வந்தது. ஓகேவா? ரிப்பீட்டாக நடக்கிற ஒரு வேலையை சிம்பிளாக முடிக்கிறதுக்காக தான் ஃபார் லூப். உங்களுக்கு ஃபார் லூப்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண டேபிள் கிரியேட் பண்ணுற வரைக்கும் பார்த்துருப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட ஃபார் லூப், வைல் லூப் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ் பண்ண நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஷோ பண்ணுறேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜில் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. 7 days கொடுத்துட்ருக்காங்க வித் சர்டிஃபிகேஷனோட. நான் வேணால் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.